வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கும் ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் ஃபஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, பிவிகே ஸ்டூடியோ அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ பிக்சல் 8ஏவா ஷாமி 14 சிவியா டீட்டெயில்டு கம்பேரிசன் பண்ணுங்க, மோர் ஆஃப் கேமரா ஃபோக்கஸ் ஆல்சோ பேட்டரி ஒய் பிகாஸ் அப்கமிங் சேல்ஸில் அப்படின்னு சொல்லி முன்ன கேட்டிருந்தார். இப்போ ஆல்ரெடி வந்து டீலில் வந்து சிவி ஓரளவுக்கு உங்களுக்கு 30K அவைலபிளாக இருக்குது அண்ட் 8A வந்து 30K அவைலபிளாக இல்லை. இருந்தாலும் நான் வந்து என்னோட டேட்டாவை நான் தரேன் ப்ரோ, சரியா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு கையில் பிடிக்க ஹோல்டு பண்ண இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது பிக்சல் ஸ்கோர் பண்ணும். அண்ட் இப்போ பிக்சலோட Android 16 மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் பார்த்துருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த இடத்துலையும் ஸ்கோர் பண்ணும். பிக்சலோட கன்சிஸ்டன்ட் கேமரா அவுட்புட், வீடியோ ஆஸ்பெக்ட் அஸ் வெல் அஸ் ஃபோட்டோ, ஸோ இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கும்போது வந்து பிக்சல் கன்சிஸ்டண்ட்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா அதில் டெடிகேட்டடாக ஒரு டெலிஃபோட்டோ சென்சார் இல்லை, அது ஒன்று தான் வருத்தம். மற்றபடி வந்து இந்த ஏரியாஸ்லாம் ஸ்கோர் பண்ணிவிடும் ப்ரோ. சார்ஜிங் ஸ்டாண்டர்ட் செம்ம ஸ்லோ ப்ரோ. பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ஓரளவுக்கு. அகைன் பிக்சலில் வந்து நீங்கள் பேட்டரி லைஃப் ப்ரொலாங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுலேயும் பவர் சேவர் மோட் இருக்குது. ஸோ அதை எனேபிள் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்லாவே ப்ரொலாங் ஆகுது. இந்த பவர் சேவர் மோடை பற்றி நான் இப்போ அதிகமாக பேச காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா நண்பர்கள் ஐஃபோன் வச்சிருக்கக்கூடிய நண்பர்கள், அதுலேயும் முக்கியமாக என்ட்ரி லெவல் ஐஃபோன், அதாவது நார்மல் இப்போ ஐஃபோன் 15 இல்லாட்டி 16, அதே மாதிரி 15 Pro 16 Pro ப்ரோவில் என்ட்ரி, நம்பரில் என்ட்ரி வச்சிருக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் பவர் சேவர் மோட் போட்டு யூஸ் பண்ணுறதை நான் பார்க்குறேன். ஸோ அதனால் ஒரு சில பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னும் போது நம்ம ஏன் அதை வந்து சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்கிறேனே தவிர மற்றபடி வரதும் இல்லை. ஸோ பவர் சேவர் மோட் போடுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ப்ரோ. பவர் சேவர் மோட் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பிரைட்னஸ் கம்மியாக போகுது, ஹாப்டிக் ஃபீட்பேக் டிசேபிள் ஆகிடும், 5G டிசேபிள் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டிசேபிள் ஆகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்றவங்களாம் அதை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் ஒரு சில ஃபோன்ஸில் பவர் சேவர் மோட் போடுறதுனால நமக்கு பேட்டரி லைஃப் ப்ரொலாங் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் நோட்டிஃபை பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. இப்போ அப்படியே சிவிக்கு வந்தோன்னு வைங்களேன், ஃபோன் வந்து 8A கம்பேர் பண்ணும்போது தின்னாக இருக்குங்க, குவாட் கவ், ஸோ ப்ரீமியமாக இருக்குங்க. வெளியில் நீங்கள் சிவியில் அதுவும் அந்த க்ரீன் கலர் இந்த மாதிரியான ஒரு சில கலர்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்பவே லுக்கு பயங்கரமாக இருக்கும். அண்ட் அவங்க வந்து ஒரு ஹார்ட் சிலிக்கா கேஸ் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, பிளாஸ்டிக் கேஸ் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, டிரான்ஸ்பரண்ட்டு பாக்ஸில் வந்துடும். ஸோ அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் பிளெண்ட் பக்கவாக இருக்கும். சார்ஜிங் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் 67 வாட் சார்ஜிங்கில் இருக்கும். ஸோ அது அகைன் 18 வாட்டை கம்பேர் பண்ணும்போது 67, 8A கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பர். ஹைலைட் என்னன்னா, இப்போ 8Aலையும் சிவிலையும் ஒரே மாதிரியான பேட்டரி கெப்பாசிட்டினே வச்சுப்போமே, பக்கத்தில் இருக்க மாதிரி வச்சுப்போம். ஆனால் இதில் என்ன ஹைலைட்னா, சிவி வந்து கொஞ்சம் இன்டென்ஸாக கேமரா இன்டென்ஸாக யூஸ் பண்ணாலும் சரி, இல்லாட்டி கேமிங் இன்டென்ஸாக யூஸ் பண்ணாலும் சரி, 5G டேட்டா அவுட்டோரில் வச்சு நம்ம மேப் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது பேட்டரி லைஃப் அடி வாங்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் சொல்லப்போனால் சில சமயங்களில் HyperOS 2 வந்ததுக்கப்புறமா இப்போ யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு 8Aவோட இது கொஞ்சம் தெர்மலி சீக்கிரம் ட்ரிகர் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த சம்மருக்கு அதுக்கும். ஸோ இதையும் நம்ம யோசிக்கணும். ஸோ இப்போ சிவி வந்து பில்டு குவாலிட்டியில் சூப்பர், கேமரா செட்டப்பில் சூப்பர், ஃபோட்டோகிராஃபியில் சூப்பர், வீடியோகிராஃபியில் ஆவரேஜ், ஃப்ரண்ட் கேமரா வந்து சூப்பராக நல்லா இருக்குது, Dual 32 ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நல்லா இருக்குது, வீடியோவும் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். டிஸ்பிளே குவாட் கர்வ், அவுட்டோர் விசிபிலிட்டி மாதிரியான விஷயங்களில் பிரச்சனை இல்லை, சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் சிவிக்கும் இருக்குது. ஆனால் ஒரு கன்சிஸ்டன்சி, இப்போ கேமராலேயே கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் தான் பிக்சல் வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணும். ஸோ உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இதுலேருந்து அனலைஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நான் அதிகமாக மென்ஷன் பண்ணும் பட்சத்தில் அப்போ அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ஃபோன் அப்படிங்கிறத நீங்கள் உறுதி பண்ணிக்கலாம் ப்ரோ. ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டு, இஷ்யூ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு பிக்சல் டிவைசஸில் இஷ்யூ வந்தது இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மினிமலாக இருக்குது. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சலில் இஷ்யூஸ் வரதே இல்லைன்னா நான் சொல்ல, அவங்களே மேக்ஸிமம் அட்ரஸ் பண்ணிடுறாங்க. காமனாக எல்லாருக்கும் வர மாதிரி இப்போ பிக்சல் 4Aல பேட்டரி பல்ஜ், பிக்சல் 7Aல பேட்டரி பல்ஜ் அப்படின்னு வைங்களேன், இதை அவங்களே அக்னாலேஜ் பண்ணி அவங்களே அக்செப்ட் பண்ணி இதை பற்றி ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லி அவங்களே நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வேறு யார்கிட்டையுமே ப்ராப்பராக எதிர்பார்க்க முடியல, சரியா? ஸோ அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ உங்கள் கையில் இருக்குது ப்ரோ. உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்து நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, பிக்சல் 8A போக நினைக்கிற நீங்கள், இன்கேஸ் 8 வந்து ஸ்டாக் வருது, அது வந்து 40K அந்த மாதிரி வருதுன்னா 8 இன்னும் பெட்டராக இருக்கும். எப்படின்னா ஓவரால் பில்டு குவாலிட்டியில் பெட்டராக இருக்கும், சென்சாரோட கேப்பபிலிட்டியில் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் வந்து பிக்சல் 8க்கு இருக்கும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ரைட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரவி பிரியா அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஓப்போ ஃபைண்ட் எக்ஸைட்டா இல்லாட்டி ஷாமி 15 எது நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க, கேமரா அண்ட் யூஐ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இருக்காங்க. ஹைலைட் என்னன்னா, கேமரா வந்து ரெண்டுமே வெல் கேப்பபிள் கேமரா. எக்ஸைட்டும் நல்ல கேமரா தான், 15ம் நல்ல கேமரா தான். எக்ஸைட் வந்து பாக்ஸி அண்ட் 15ம் கொஞ்சம் பாக்ஸி தான். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க இருக்கும். இப்போ எல்லா ஃபோனுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன ஹைலைட்னா, உங்களுக்கு வந்து 15 ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் மாதிரி இருக்கும், அந்த கையில் எடுத்து இன்ஹேண்ட் ஃபீல்டில் சொல்கிறேன். சரி, இப்போ மற்ற விஷயங்களுக்கு வருவோம். எனக்கு டிமென்சிட்டி ஒரு ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு நினச்சா எக்ஸைட் போதும். எக்ஸைட்டே அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு சில இடையில கூட நம்ம அதெல்லாம் பேசியிருப்போம். இப்போ இல்லை, சில மாதங்களுக்கு முன்னாடியே ஓப்போ ஸ்டோரில்
வெப்சைட்டில் போய் வாங்குறதா இருந்தால் 47,000 48,000க்குலாம் நம்ம நண்பர்கள் வாங்கியிருப்பாங்க ஃபைண்ட் எக்ஸைட். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன் இப்பயும் இருந்ததுன்னா அப்போ நீங்கள் 15ஓட இது ப்ரைஸ் கம்மியாக வாங்க முடியும். ஃபைண்ட் எக்ஸைட் வந்து கேமரா ஆஸ்பெக்டில் ஃபோட்டோகிராஃபியில் நார்மலாக நம்ம எடுக்கும் போதெல்லாம் நல்லா தான் எடுக்குது, போர்ட்ரேட் மாதிரியான ஃபோட்டோஸும் நல்லா தான் எடுக்குது. மேக்ரோவில் கொஞ்சம் ஷாமி அளவுக்கு வராது. ஜூம் பண்ணி எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸில் கலர்ஸ் வந்து ரொம்பவே மியூட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து காமனாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஃபைண்ட் எக்ஸைட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி OnePlus 13 இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நம்ம காமனாக பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை தான் நான் இப்போ ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ மற்றபடி இப்போ நம்ம இன்கேஸ் வந்து Xiaomi 15 பக்கம் ஒதுங்குறோம் அப்படின்னா Xiaomi 15 போனால் சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸு, இதுலேயும் சார்ஜிங் ஸ்டாண்டர்ட், இதுலேயும் ஃபாஸ்ட்டாக சார்ஜரும் அதுலேயும் ஃபாஸ்ட்டாக சார்ஜரும் 10 வாட்டில் எதுவும் பெருசாக மாற போகிறது இல்லை உலகத்தில். இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தான் வந்து சார்ஜிங்கில் உள்ள டிஃப்ரென்ஸு. பேட்டரி கெப்பாசிட்டின்னு வரும்போது ஷாமியும் சரி ஓப்போவும் சரி ரெண்டுமே நல்ல பேட்டரி கெப்பாசிட்டியோட வருது. அண்ட் இதில் இன்னொன்று என்னென்னா பேட்டரி லைஃப்னு வரும்போது அப்பயும் கூட நம்ம எந்த மாதிரியான நெட்ஒர்க்கில் இருக்கோங்கிறதெல்லாம் உள்ள கம்ஸ் இன் டு பிளே. அதை நான் இந்த இடத்துல திரும்பியும் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு கமெண்ட்டு நம்ம நண்பர்கள் சர்க்கிள்லேருந்து ஒரு ஃபீட்பேக் கிடச்சிது. இந்த மாதிரி 15 Ultra யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து ஸ்டாண்ட் பை ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் நைட்டு தூங்க போகும்போது ஃபோனை உரமாக வைக்கிறேன், திரும்ப காலையிலேருந்து பார்க்கும்போது ஐடில் ரேட் ரொம்ப ரொம்ப மினிமலாக நான் ஃபீல் பண்ணுறேன் நான் யூஸ் பண்ண ஃபோன்ஸ் மத்தியில். ஸோ நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த ஃபீட்பேக் வந்து எல்லாருக்கும் அதே மாதிரி இருக்குமா? இப்போ நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன்னு வைங்களேன், அவரோட எனக்கு கொஞ்சம் வேகமாக ட்ரெயின் ஆகலாம். ஸோ எல்லாம் நெட்ஒர்க்கை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் மாறுங்கிறதுக்காக சொல்கிறேன். சரியா? ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா இல்லாட்டி ஒய்ஃபை இது எதுவுமே ஆஃப் பண்ணாமே உரமாக தூக்கி வைப்பாங்க. அவங்களுக்குலாம் ட்ரெயின் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம். ஒரு சிலர்லாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு உரமாக தூக்கி வைப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணிலாம் கூட நைட்டு ஓவர் நைட் ட்ரைனிங் வந்து மாறலாம் இல்லையா? ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஃபைண்ட் எக்ஸைட்டா Xiaomi 15 அப்படின்னா ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப கோர் லெவலில் யோசிப்பீங்க அப்படின்னா Xiaomi 15 போகலாம். இல்லை எனக்கு அந்த அளவுக்குலாம் இல்லை ப்ரோ, ப்ளஸ் அதே சமயம் என்னால் ஓரளவுக்கு அமௌண்ட்டும் சேவ் பண்ண முடியுது அப்படின்னா ஃபைண்ட் எக்ஸைட் போகிறதே பெட்டர். ஏன்னா 15 வந்து ஒரு சின்ன எட்ஜ் கெயின் பண்ணும், அங்கங்கே கொஞ்சம் ஒரு சின்ன எட்ஜ் கெயின் பண்ணுமே தவிர மற்றபடி டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் அப்படியே அப்பா இதுதாங்க இது வேணாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்காது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நான் இவ்வளோ நேரம் லிஸ்ட் பண்ணியிருந்தேன், அதை பேஸ் பண்ணி நீங்கள் யோசிச்சிக்கலாம். சரியா? ரைட்டு. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா விவேக் அப்படிங்கிற நண்பர் வந்து, நானும் ஒரு மொபைல் சேல்ஸ் ப்ரொமோட்டர் தான், பட் கஸ்டமர் கேட்குற மொபைல் தான் மோஸ்ட்லி செல் பண்ணுவேன். கஸ்டமருக்கு பிடிச்ச மொபைல் தான் கஸ்டமருக்கு பிடிச்ச மொபைல் கொடுங்க, உங்களோட டார்கெட்டுக்கு தேவையில்லாத ட்ரீம் மற்றவங்க ட்ரீம் எல்லாம் கெடுக்காதீங்க. கைண்ட் ரெக்வஸ்ட் டு ஆல் த மொபைல் ப்ரொமோட்டர்ஸ் ஓப்போ அண்ட் விவோன்னு போட்டிருக்காரு. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்படியும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஷாப் வச்சுருக்காங்கன்னாலும் அதில் டார்கெட்டை வந்து அவங்க மைண்டில் ஏற்றிக்கல அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆனால் இந்த இடத்துல விவேக் ப்ரோ எப்படின்னா, மேபி இவர் வந்து சேல்ஸ் ப்ரொமோட்டராக இருக்காங்க, டிசிஷன் மேக் பண்ணுற இடத்துல இருக்காங்களோ என்னமோ ஓரளவுக்கு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் இப்போ கடை போடுறேன், நானே தான் செல்லர்னு வைங்களேன், அப்போ என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. அண்ட் எனக்கு ஆல்ரெடி நானே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சில பிரின்சிபல்ஸ் அண்டு ஒரு சில டார்கெட்ஸ் அண்ட் இது மிஷன்ஸ் அந்த மாதிரி நானே வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு டார்கெட் இருக்கணும், ஒரு எய்ம் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சுவாரஸ்யமாக அதை கடந்து போக முடியும். அப்படி இல்லைன்னா எல்லாரும் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டோன்னு வைங்களேன், பெருசாக எதுவுமே பண்ண மாட்டோம், அப்படி போக போக சோம்பேறி ஆகிடுவோம். ஸோ அதுக்காக சொல்கிறேன். அப்போ எனக்கு நான் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா மக்களை வந்து நோகடிக்காமல் நான் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணுன்ற மாதிரியான டார்கெட் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி மேபி விவேக் ப்ரோ இருக்கலாம் இல்லையா? மற்றவங்க வந்து எப்படின்னா வேறு வழி இல்லாமல் அவங்க கம்பெனியில் சொல்கிறாங்கங்கிறதுக்காக அவங்க பண்ணலாம். ஸோ இதை தான் வந்து இந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிறேன். எல்லாருமே வேணும்னே வந்து மக்களை ஏமாற்றணுன்ற முயற்சியில் இறங்குறது இல்லை. ஆனால் நம்ம வேலை பார்க்குறோம் இல்லையா, அந்த வேலையில் நம்மளை வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண வைக்கிறாங்க, வேற வழி தெரியலை, எனக்கு வேலை முக்கியம் இல்லையா அப்படின்னு மாதிரியான ஒரு சில சுச்சுவேஷனில் இருக்கிறது எனக்கு புரியுது. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்கிறேன். அண்ட் விவேக் ப்ரோக்கு ஒரு சல்யூட், வேற லெவலில் பண்ணுறாப்புல இல்லையா? அதான் ஆனந்த் ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ உங்கள் வீடியோவில் நான் பார்க்குறேன் ஆசம், அப்புறம் வந்து என்ன ஐ வாண்ட் டு பை நத்திங் ஃபோன், 2A வாங்குவா, 2A ப்ளஸ் வாங்குவா இல்லாட்டி 3A வாங்குவான்னு கேட்டிருக்காரு. ஐ எம் ஒன்லி மீடியா கன்சம்ஷன் தான் இருக்கும், காலிங்கு. ஸோ 2A ப்ளஸ் இதெல்லாம் ஓகேயான்னு சொல்லி ஆனந்த் ப்ரோ கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து என்னென்னா, இப்போது 2A ப்ளஸ் உங்களுக்கு 120K கிடைக்குது. 3A வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். இப்போ உங்களுக்கு பில்டு குவாலிட்டி அதுவும் பேக் கிளாஸ் தான் வேணும் அப்படின்னு நினச்சா 3A, பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் வேணும்னு நினச்சாலும் 3A, ஸ்னாப்ட்ராகன் SoC இருந்தால் எனக்கு பெட்டர்னு ஃபீல் ஆகுதுன்னு நினச்சாலும் 3A. ஸோ இது எல்லாமே 3Aக்கான அட்வான்டேஜ். இல்லை எனக்கு லைட் வெயிட்டாக ஒரு ஃபோன் வேணும், பெசல்ஸ் ரொம்ப மினிமலாக இருக்கணும், மார்ஜினல் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் கூட அதில் எனக்கு எது மினிமலாக அதுதான் வேணும். ஸோ இப்படி யோசிச்சா 2A ப்ளஸ். ஏன்னா 2A ப்ளஸில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஃப்ரண்ட்டில் ஒரு 50 MP, 3Aல ஃப்ரண்ட்டில் 50 கிடையாது, ரியரில் 250, 3Aல 250 இருக்குது, கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு அல்ட்ரா வைட் கேமரா 8 MP இருக்குது. ஸோ இதுதான் நிலவரம். இதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணலாம். சரியா? இப்போ சப்போஸ் வந்து நான் 2A ப்ளஸ் வாங்கினேன்னா நான் 12-56 வாங்க முடியுது, 3A வாங்குறதா இருந்தால் நான் அதோட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி 8-128 தான் வாங்க முடியுது. இந்த மாதிரியான ஒரு சில நிலைமைகள் இருக்குன்னா அப்போ நீங்கள் 2A ப்ளஸே உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அதுக்கே போகலாம். ஏன்னா Dimensity 7350 இருக்கும், உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லாத பட்சத்தில் அதுக்கே நீங்கள் போகலாம். சரியா? இது வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான் ப்ரோ.
எனக்கு குவால்காம் SoC வேணும்னு மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு கிளாஸ் பில்டு வேணும்னு தோணுச்சுன்னா, பிளாஸ்டிக் கிளாஸ் பில்டு வேணும்னு தோணுச்சுன்னா அப்போ நீங்கள் 3A கன்சிடர் பண்ணலாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரவீன் குமார் தமிழ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தார். சோஷியல் மீடியா வந்த பிறகு மேக்சிமம் எல்லாரும் நாம் வாங்குகிற பொருள் பெஸ்ட்டாக இருக்கணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மொபைல், டிவி, பைக்கு, காரு எக்ஸட்ரா. நான் ரீசெண்டாக எல்ஜி டிவி வாங்கினேன், ஆஃப்லைன் ஸ்டோர் போனேன். எல்ஜி டிவி வாங்க ஆஃப்லைன் ஸ்டோர் போனேன். எல்ஜி ஸ்டோரு, ரிலையன்ஸு, குரோமா, என்னால் எல்ஜியில் குறிப்பிட்ட ஒரு மாடலை செலக்ட் பண்ண முடியலை. எல்ஜி ஸ்டோரு, ரிலையன்ஸு, குரோமா எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் எல்ஜி டிவி பிராண்டு மட்டும் இனிமேல், அதில் முக்கியமாக எல்ஜி டிவி பிராண்டை மட்டும் சொல்கிறாரு, இனிமேல் எந்த பொருள் என்றாலும் ரொம்ப போட்டு எது பெஸ்ட்டு இருக்கும்னு குழப்பம் இல்லாமல் வாங்கணும்னு என்று முடிவு பண்ணிவிட்டேன். கரெக்ட். இந்த குழப்பத்துக்கே நான் வரக்கூடாதுரா, நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த மாடல் தான், நான் நேராக போகிறேன், அதை வாங்குறேன் வரேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமைக்கு நான் என்னையே தள்ளிக்கிட்டேன்றாரு. நான் எல்ஜி டிவி வாங்கிட்டேன், ஆனால் மனதில் இதை விட அது பெஸ்ட்டாக இருக்குமோ என்று இன்னும் குழப்பம்தான் இருக்கு. இப்போ இருக்க மக்கள் வாங்கின பெஸ்ட்டாக உள்ள பொருள் தான் வாங்கணும் என்று பிடிவாதமாக உள்ளனர். இதனால் புது பொருள் வாங்கினா நிம்மதி இல்லாமல் உள்ளனர். கரெக்ட் ப்ரோ, கரெக்ட், 100% கரெக்ட். நமக்கு என்ன வேணுங்கிறதுல தெளிவாக இருந்தோம்னா பிரச்சனையே இல்லையே. ஃபேக்ட். ஏன்னா இப்போ ஒரு ஹோட்டல் போகிறோம் ப்ரோ, அந்த ஹோட்டலில் வந்து நிறைய டிஷ் இருக்கலாம். இப்போ காமனாக ஒரு 10 டிஷ் இருக்குது, அந்த 10மே வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் டிஷ்னு வச்சுக்கோங்க. இந்த 400 ரூபா டிஷ்ஷில் 10ல் எது பெஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா பசியில் உட்காந்துட்டு நம்ம கொண்டுக்கிற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி பெஸ்ட்டுங்கிற ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே போகிறது வந்து தப்புன்னு நான் சொல்ல வரல. அதெல்லாமே கிரவுண்ட் ஒர்க்காக நம்ம பண்ணிட்டு நேராக போய் ஒரு மாடலை நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அதை நேராக போய் வாங்கிடணுமே தவிர, வாங்க போன இடத்துல போயிட்டு எது பெஸ்ட்டுன்னு சொல்லி அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா செம்ம தலைவலி வரும், அது வேலைக்கு ஆகாது. ரைட்டு. ஸோ நல்ல ஒரு பதிவு. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் பிரவீன் ப்ரோ, நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ மொத்தம் மக்கள் மனசில் என்ன இருக்குன்னா, இருக்கலே எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத வந்து நான் பார்க்காம நான் வாங்க மாட்டேன். அப்படியே வாங்கினாலும் கூட நான் வாங்கினது பெஸ்ட்டா. எவ்வளோ பேரை பார்க்குறேன் தெரியுமா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவாங்க, நான் ரியல்மி GT6 வாங்கிட்டேன், பெஸ்ட்டா ப்ரோ, 30,000 ரூபாய்க்கு வாங்கினேன், பரவாயில்லையா ப்ரோ. ஸோ வாங்கிட்டாங்க, இருந்தாலும் அவங்க மனசு என்ன சொல்லுதுன்னா, இது நல்ல பொண்ணு நம்ம மக்கள் சொல்லுவாங்களா, நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க தோணுது. ஸோ இதெல்லாம் என்னால் பார்க்க முடியுது. ரைட்டு. அடுத்து வந்து ரம்யா, சிவானா மொபைல் கேர் ப்ளஸ் ஆர் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒர்த்தா, நம்மளை ஏமாத்துறாங்களா? இந்த கேர் ப்ளஸ் மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று உறுதியாக சொல்ல முடியும், தேர்ட் பார்ட்டி கேர் ப்ளஸ் போட்டால் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்ல வரல. பட் அஃபிஷியலாக வந்து இந்த ஆப்பிள், சாம்சங் இவங்களாம் சர்விஃபையோடலாம் பார்ட்னர்ஷிப் போட்டு வச்சுருப்பாங்க. அது ஓரளவுக்கு சேஃபாக ப்ளே ஆகிற மாதிரி தான் இருக்குது. அதில் பெரிய அளவில் பிரச்சனைகள் அவ்வளோவா நான் பார்க்கல. பட் மற்றதெல்லாம் எந்த அளவுக்கு ஜென்யூனாக இருக்குங்கிறதுக்கு மேபி இந்த வீடியோக்கு கீழே நம்ம மக்களே யாராவது வேறு ஏதாவது கேர் போட்டிருந்தாங்கன்னா, இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்கன்னா, இதில் ஒரு சில இன்சூரன்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா, நீங்கள் உங்கள் பொருளை போயிட்டு ப்ராப்ளம்னு சரண்டர் பண்ணும்போது டைரெக்டாக பேமெண்ட் வராது, நீங்கள் பே பண்ணி அதுக்கப்புறம் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமும் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஒரு இன்சூரன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாமே நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு சில இன்சூரன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் 20,000 ரூபாய்க்கு டிஸ்பிளே வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்கள் கிளைம் பண்ணுங்க, நான் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ சர்விஃபை இதெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் பேமெண்ட் நம்ம பண்ணுவோம், எந்த மாதிரியான என்ன டேமேஜோ இல்லாட்டி என்ன மாற்றணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பே பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி ப்ராடக்டோட அந்த பர்டிகுலர் பார்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அதை அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கான அமௌண்ட்லாம் நம்ம கேட்க மாட்டாங்க. ஸோ இதுதான், இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்குறது நல்லது. சும்மானா இந்த 100 ரூபாய்க்கு ஒன்று இருக்குது, 500 ரூபாய்க்கு ஒன்று இருக்குது, ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுதுங்கிறதெல்லாம் எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. அதில் நம்மளை எந்த அளவுக்கு கேள்வி கேட்டு நம்மளை நோக்கடிக்க வாய்ப்பு இருக்குங்கிறது எனக்கு புரியல. ஸோ அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் யாராவது வந்து ரொம்பவே வித்தியாசமாக ஒரு சில கேர் ஏதாவது போட்டு இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா, எந்த பிராண்டுக்கிட்ட போடுற இன்சூரன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்கிறதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா, நம்ம மக்கள்களுக்கு வந்து இதுக்கப்புறம் ஃபோன் வாங்கும்போது யூஸ் ஆகும். அவங்களும் பேசாமல் ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு 1000 ரூபாய், இல்லாட்டி ஒரு வருஷத்துக்கு நார்மல் வாரண்டியை தவிர இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு 1000 ரூபாய் அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் வந்து அது முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே ஃபோனை ஒரே மாதிரி யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ கேஸ் இல்லாத ஒரு ஃபோனை டேமேஜ் பண்ண ப்ராபபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஒரு சிலர்லாம் கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு 3 நாளில் டேமேஜ் ஆகலாம், ஒரே நாளில் டேமேஜ் ஆகலாம், வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் பூராவே கேஸ் இல்லாமல் தான் யூஸ் பண்ணுறேன், எதுவுமே ஆனதில்லைன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது யூசர் மாற வாய்ப்பு இருக்குங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரியான இன்சூரன்ஸோ இல்லாட்டி வந்து கேர் ப்ளஸ் போகிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள்லையும் சாம்சங்லையும் கேர் ப்ளஸ் இது வரைக்கும் ரொம்ப சாலிடாக இருந்திருக்கு. அதே மாதிரி தான் மற்ற இன்சூரன்ஸ் இருக்காங்கிறதுக்கு நண்பர்களான நீங்கள், வீடியோ பார்க்குற நண்பர்கள், நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ரைட்டுங்க, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவராணி பார்க்கலாம். பை.